இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 2 டெக்ஸ்சர கம்பைன் பண்ணி எப்படி இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்ட கொண்டு வருது அப்படின்றது தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ண விரும்புறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, Fiverrல ஃப்ரீலான்சிங்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது 3டி இன்டீரியர்ஸிங் 3டி அசெட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து ஒரு பிளேன் கொண்டு வந்தேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டெக்ஸ்சர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒண்ணு வந்து கிராஸ் கிரவுண்ட் டெக்ஸ்சர். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, டர்ட் டெக்ஸ்சர். அதுக்கப்புறம் வந்து நான் இப்போதைக்கு ரெண்டர் இன்ஜின் ஏவில தான் வச்சிருக்கேன். அதோட வந்து கலர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து வியூ ட்ரான்ஸ்ஃபார்ம் லிமிக், அப்புறம் வந்து லுக் வந்து வெரி ஹை கான்ட்ராஸ்ட் மாற்றிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஜஸ்ட் ஒரு HDR இமேஜ் ஒரு லைட்னிங் வச்சுருக்கேன் நான். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து இமேஜ் டெக்ஸ்சர் கொண்டு வந்துக்கோங்க ஆட் மெனுவில். அதுக்கப்புறமா நியூ கிளிக் பண்ணிவிட்டு வேணும் நேம் மாற்றிக்கலாம். நான் ஜஸ்ட்டு 0 போடுறேன். அப்புறம் ரெசல்யூஷன் வந்து 4096 மாற்றிக்கோங்க. அப்புறம் வந்து நியூ இமேஜ். இப்போ வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் இந்த இமேஜ் டெக்ஸ்சரை லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ப்ரிவியூ பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து இது இமேஜ் எடிட்டராக மாற்றிக்கோங்க. இது வந்து பெயிண்ட்டாக மாற்றிக்கோங்க வியூவை. அப்புறமா வந்து ட்ராப் டவுன் மெனுவில் 0 கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் F கிளிக் பண்ணால் இந்த சர்க்கிள் வந்து ஸ்மால் பிக் நம்ம சைஸை மாற்றிக்கலாம். இப்போ ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு ஒயிட் லைன் கிரியேட் பண்ணும். உங்களுக்கு பார்த்தா நல்லாவே தெரியும். இப்போ இந்த பிளாக் ஏரியாவில் வந்து நான் கிராஸ் டெக்ஸ்சர் அசைன் பண்ண போகிறேன். இந்த ஒயிட் ஏரியாவில் அந்த டர்ட் டெக்ஸ்சரை அசைன் பண்ண போகிறேன். இப்போ திரும்ப நம்ம ஷேடர் போய்க்கலாம். போயிட்டு மிக்ஸ் ஷேடர் கொண்டு வந்துக்கோங்க. இந்த மிக்ஸ் ஷேடரில் ஃபஸ்ட்டு இது வந்து பிளாக், ஸோ செகண்ட் இது வந்து ஒயிட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிளாக் ஏரியாவில் வந்து கிராஸ் கிரவுண்ட் டெக்ஸ்சர், ஸோ அது வந்து இது. ஸோ இந்த பிரின்சிபலோட ஃபஸ்ட்டு ஷேடரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டர்ட் கிரவுண்ட் டெக்ஸ்சரோட செகண்ட் ஷேடர், அப்புறம் அந்த இமேஜ் டெக்ஸ்சரோட கலரை வந்து நான் மிக்ஸ் ஷேடர் ஃபேக்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஷேடரை வந்து மெட்டீரியல் அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா கிளியராகவே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் திரும்ப வந்து நான் இமேஜ் எடிட்டர் போயிட்டு வியூவை பெயிண்டாக மாற்றிட்டு இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு டர்ட் போனால் நான் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது தானாகவே அசைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து டர்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து போய் அப்ளை பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணி இங்கே முடிஞ்சக்கப்புறமா ஓகேப்பா நான் வந்து இதுக்கு தான் நான் எதிர்பார்த்து என்னோட அவுட்புட் கிடச்சிச்சுன்னு எப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் மறக்காமல் இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இமேஜை சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா திரும்ப நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். இப்போ வந்து செகண்ட் மெத்தட் பார்ப்போம். இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து டூப்ளிகேட் பண்ணும். அப்புறம் இந்த இமேஜ் டெக்ஸ்டரை டெலிட் பண்ணிவிட்டு நாய்ஸ் டெக்ஸ்சர் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ரிவியூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கலர் ரேங்க் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு டீட்டெயிலை ஃபுல்லாக 15 கொண்டு வந்துடுங்க. 15 தேவையில்லை, 12 போதுங்க, பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வேல்யூ கிட்ட கொண்டு வந்தால் நமக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இப்போ வந்து இந்த கலர் அண்ட் கலரை வந்து நான் மிக்சரை ஃபேக்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரிவியூ பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். டர்ட் வந்து அங்கே இங்கே அங்கேன்னு கொஞ்சம் ரேண்டமாக அப்ளை ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ரஃப்னஸ் இருக்குல்ல இதை வந்து நான் ஃபுல்லாக 1 கொண்டு வர போகிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அந்த பிளாக்கை கொஞ்சம் இங்கே கொண்டு வந்துட்டு இப்போ ஒயிட்டை நான் கொண்டு வந்தேன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா ஃபுல்லாகவே டர்ட் வந்து கிரவுண்டு கிராஸ் கிரவுண்ட் டெக்ஸ்சரில் ஃபுல்லாகவே அப்ளை இருக்குது. ஸோ வேணும் அந்த லேக்கர் மிட்டி நீங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம், டீட்டெயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி மாற்றும் போது நமக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் செகண்ட் மெத்தட். நான் சொன்ன 2 மெத்தடுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், என்னோடய சேனலில் நான் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் தமிழில் வீடியோ போடுறது. பிகாஸ் இது வரைக்கும் என்கிட்ட ஒரு மைக்ரோஃபோன் இல்லை, இப்போ தான் சின்னதாக வாங்கியிருக்கேன். ஸோ தமிழில் உங்களுக்கு 3D மாடலிங் சம்மந்தப்பட்ட இன்டீரியர் சீன் ஆர் எக்ஸ்டீரியர் இல்லைனா நேச்சர் இல்லை ப்ரொசீஜரல் டெக்ஸ்சர்ஸ் அப்படி இல்லைனா ஏதாவது 3D ஆசெட்ஸ் எந்த விதமான டுட்டோரியல் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே தான் நான் வீடியோ ரெடி பண்ண போகிறேன். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.